வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான துவையல் தாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், புளி, கல்லுப்பு, இவ்வளோதாங்க. பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தவாவில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கிட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலப்பருப்பு அது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி அரைக்கிறது தான். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஓகேங்களா? எண்ணெயில் கடுகு போட்டு வெடைஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா ப்ரௌன் கலரில் ப்ரௌனிஷாக வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். காரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிள். 2 days கூட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, இட்லி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே. இப்போது தேங்காவை நம்ம நல்லா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். தேங்காய் கூட நல்லா தேங்காய், புளி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே ஈஸி. 5 minutes ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஆனால் இது 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில் எல்லாத்தையும் தேங்காய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே வதக்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 days கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்துட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியது தான் வேலை. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் போட்டு ஜாரில் கன்வெர்ட் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். ஏன்னா வந்துட்டு நம்ம சூடாக போட்டோம்னா நல்லா இருக்காது. அது கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 minutes ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஜாரில் எடுத்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃபைனாக. ஓகேங்களா? ஒரு 3 பொருளை வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக துவையல் செய்கிறதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியான விஷயம் அது. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு, ஃபைனாக அரைச்சாச்சு. நம்மளுடைய துவையல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.